நண்பா பிறகு இந்த சமையல் ஏதாவது ஒரு வீடியோ போடலாம் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்தியன் கட்டு குளத்தட்டு தான் நிற்கிறேன். இந்த கிராமமே ஃபுல்லாகவே இயற்கையால் சூழப்பட்ட ஒரு அருமையான கிராமம் இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் எங்களை குளிக்க வேணாம்னு சொன்னாங்களோ, அதனால் அங்கால தான் போய் இதான் முத்தியன் கட்டு ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருக்குது. அங்கால எல்லாம் 3 அடி குளிக்கலாம். பட் இந்தியாவில் எல்லாம் எவ்வளோன்னு தெரியல. தண்ணி அப்படியே இல்லை, அடி ஜல்லி கொண்டு வருது. இல்லை இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே ஏதோ செல்வ செழிப்பு மாதிரி இடம் தான். இந்த இடம் ஃபுல்லாக விவசாயம் அப்படி இப்படி தான் இடங்க ஃபுல்லாகவே. முத்தியன் கட்டு பாறையை பாருங்க பா. இன்னும் வேகமாக வருது. இதில் இருக்கிற அணையெல்லாம் திறந்தாங்கன்னா இப்போ நானும் இப்போ பறந்து போயிடுவோம். இதில் என்ன அந்த ஆடுகளை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. உயிரன்று உன்னை நானே அம்மா ஒருபோதும் சொல்ல மாட்டேன் உயிரன்றாய். பாருங்க, நாங்கள் எங்கே பைக் போட்டு வந்து நிற்கிறோம். அங்கே விட்டு போட்டு தான் வந்துருக்கிறோம். அணைக்கடை திறந்தாங்கன்னா அவ்வளோ பைக்கும் இல்லாமல் போய் பெரியவங்களோட தான் வந்துருக்கிறோம். இதில் தான் நாங்கள் பிடிச்சோம். உள்ளுக்குறாங்கம்மா இந்த பாருங்க எப்படி இடம் வந்து அந்த மரத்தில் முத்தியங்கட்டு மரத்தில் எனக்கு ஒரு கண்ணை அந்த மரத்தை பார்க்க போயிட்டு பார்க்க போகிறேன். பாருங்க, இப்படி தான் எங்களுடைய ஆதிவாசிகளப்பா. அம்மா அம்மா டேய் ஏன் இப்படி காத்து அப்பா. இந்த மரத்தை பாருங்க, வித்தியாசம் மரம் பாறை பாறை புல்லாந்து மரம் வந்துருக்கு பாருங்க. பாறையா புல்லாந்து மரம், மரத்தில் விழுதுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா என்ன மரம் மட்டும் தெரியல. இல்லை பாறையா புல்லாந்து மரம் மட்டும் இப்படி அங்காளம் இருக்குது. அதான் முத்தியாங்கட்டுக்குள்ள. இதெல்லாம் பாருங்க பாறைகள். பேக் என்ன குருவின்னு தெரியல. இந்த எல்லாம் பாறையை பிச்சு கொண்டு மரங்கள் வந்திருக்கு. அந்த அணையை மட்டும் திறந்து விட்டாங்கண்டா இதெல்லாம் அடிச்சாலி கொண்டு போகும். എന്താ താൻ്റെ പോലെയോ
கோயிலுக்கு செங்கோயிலுக்கு ஃபோட்டோ மாட்டா யாராவது இருக்கிறீங்களா? இந்த மாதிரி இடங்கள்ல உயிர் தப்புறது அப்படின்னு நான் உங்களை சொல்ல போறேன். டிப்ரெஷன்